நீட் ரகசியத்தை முதலமைச்சர் மற்றும் அவரது மகன் உடனடியாக சொல்ல வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நீட் ரகசியத்தை சொல்லவில்லை என்றால் திமுக பொய்தான் சொன்னது என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் இனியாவது எந்த நீட் மரணமும் நிகழாவண்ணம் தடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நீட் தேர்வு குறித்த அச்சம் காரணமாக இந்துமதி என்ற மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது தமிழகத்தில் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் தங்களுடைய வருத்தத்தையும் தமிழக அரசுக்கு தங்களுடைய கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தின் வாயிலாக மிகுந்த அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன் இந்த சம்பவத்தை கேட்டு. அவரது இழந்தை வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று தேனியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கூட திமுகவின் நீட் ரகசிய அரசியல் நாடகம் குறித்து நான் பேசிய நிலையில் நாமும் மருத்துவராகிவிடலாம் என்கிற உயரிய லட்சியத்தோடு அல்லும் பகலும் படித்து வரும் மாணவர்கள் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளாகியும் இன்று வரை அவர்களுக்கு திமுக அந்த நீட் ரகசியத்தை சொல்லாமல் ரகசியம் இருப்பதாக பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்தி அவர்களை குழப்பத்திலேயே வைத்திருக்கும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசுதான் மாணவியின் மரணத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த நீட் ரகசியத்தை டாடி சன் உடனடியாக சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் திமுக பொய்தான் சொன்னது என்ற உண்மையை ஒப்புக்கொண்டு இனியாவது நீட் மரணம் நிகழாவண்ணம் தடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் என்று அந்த பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.